பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மகள் சேனல். தமிழ் மகள் சேனல் வியூவர்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு அருமையான டிஷ். கோடை சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. முட்டை பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே முட்டை பரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பரோட்டா இந்த மாதிரி பொடியாக நறுக்கியது, அப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 5 பரோட்டா சொன்னேன் இல்லையா, 5-6 பரோட்டாவுக்கு இந்த மாதிரி 3 முட்டை எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் மிளகுத்தூள், அவங்க கொடுத்த குருமா, அவங்க என்ன குருமா கொடுத்துருக்காங்களோ அந்த குருமா, அது அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். அடுத்து நம்ம போட போகிறது பச்சை மிளகாய். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட போகிறோம். நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போவே ஏற்கனவே பரோட்டாலேயே உப்பு இருக்கும், அதனால் இந்த மசாலாக்கு ஏற்ற தேவைக்கேற்ப உப்பு போடுங்க. அடுத்து தேவையான அளவு பெப்பர் தூள். இது பாருங்கள், மிளகுத்தூள் இந்த அளவு போட்டால் போதும். ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம், அதில் இருக்க காரம் வேறு இருக்குது. அதில் அப்புறம் குருமா வேறு ஊற்றுவோம் இல்லையா, அதுலேயும் காரம் இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணும், கொஞ்சமாக போடுங்க மிளகுத்தூள். அடுத்து முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. நான் 3 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் 5 முட்டை 6 முட்டை ஆட்கள் கேட்ட மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். முட்டையை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இப்போது முட்டை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பரோட்டாவை போடுறோம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி தூள் தூளாக்கின பரோட்டாவை போடணும். அடுத்து கையோட இந்த குருமாவையும் ஊற்றிடுங்க. இது அவங்க கொடுக்குற குருமா தான் கடையில். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா கொத்தி விடுங்க. அப்போ தான் முட்டை பரோட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா, அந்த முட்டை, எக்கு எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் முட்டை கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும். முட்டை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். அருமையான முட்டை பரோட்டா ரெடி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் சம்மர் ஸ்பெஷலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஹாலிடேஸ். தேங்க்யூ.